கோயில்பட்டி வரோம், கோயில்பட்டிலேருந்து வரோம்ண்ணே, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி. வந்து டிக்கெட்டு கிடைக்குன்னு பார்த்தோம், சிஎஸ் மேட்ச்சை பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் டிக்கெட்டு கிடைக்க மாட்டேன், லோக்கலில் இதுன்னு அவங்க ஏமாற்றிட்டு போகிறாங்க. 2500 4000, 8000 வரைக்கும்லாம் போகுது. ஆமாம், பழைய நடைமுறை மாதிரி லைனில் வாங்குற மாதிரி டிக்கெட் இருக்கணும். இது ஆன்லைன் டிக்கெட் ஆகக்கூடாது. ஆகணுன்னா இந்த அரசியல் சப்போர்ட் வச்சு நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. ஆமாம், ஏன்னா நிறைய போகுது. அந்த பையனை பாருங்கள், அந்த பையன் ரோஸ் கலர் டிஷர்ட் போட்டிருக்கானோ அந்த பையன் அழுதுகிட்டு கிடக்கான். 2500 டிக்கெட் வாங்கி அவனை உள்ளே விட மாட்டேங்காங்க. அவன் பாருங்கள், செல்லை எல்லாமே காமிக்கான ஸ்கேன் ஆக மாட்டேங்குங்க. பேக்கை வச்சு பாதி பேர் இப்போ கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்கிறாங்க. பழைய நிலமை மாரி வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி நிலமை இருக்கணும். இதில் நிறைய பேர் டிக்கெட்டை பிளாக் பண்ணுறாங்க, பிளாக்கில் விற்கிறாங்க. போலீஸ் இருந்தாலும் விற்கிறாங்க. எல்லா இடத்துல அந்த பையனை பாருங்கள், அழுதுட்டு கிடக்காங்க. 2500 கொடுத்து அவனை உள்ளே விட மாட்டேங்காங்க. டிக்கெட்டு வந்து இப்படி இப்போ ஆன்லைனில் போடக்கூடாது, பழைய நடைமுறை கொண்டு வரணும். சிஎஸ்சி மேட்ச்சு, நாங்கள் சிஎஸ்சி ரசிகர் தான், டோனி ஃபேனு. ஆனால் இங்கே மேட்ச் நடத்தாங்கட்டா டிக்கெட் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க. எல்லாம் கிந்திக்காரன் தான் உள்ளே இருக்கான் நிறையா. எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்கண்ணே. ஒவ்வொரு சொல்லுதான் டிக்கெட்டு கிடைக்க மாட்டேங்க. எல்லாம் டிக்கெட் கொடுத்தாலும் ஏமாற்றிடுறாங்க. 8000 5000. இப்போ எப்படி நாங்கள் மேலே போய் அந்த 5 ரூபா டிக்கெட் எடுத்து மேலே போய் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம், அங்கே அடிக்க வந்துட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் கம்ப வச்சு அடிக்க வராங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் சிஎஸ்கே மேட்ச்சை பார்க்கக்காண்டி தான் நாங்கள் அங்கே வரோம். என்ன செய்கிறது? பழைய நடைமுறை மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எந்த தொந்தரவும் யாரும் சம்பாதிக்க மாட்டாங்க. நாங்கள் படுத்து கிடந்தாலும் டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவோம் வரிசையில் நின்று. அந்த மாதிரி பழைய நடைமுறை வரணும். இது கஷ்டம். இந்த மாதிரி அப்படி டிக்கெட் ஆன்லைனில் போட்டாங்கன்னா இங்கே நடத்தவே வேண்டாம். ஃபஸ்ட்டு எங்கிட்டாச்சும் ஒரு கிந்திக்காரன் ஊரில் அங்கே பெங்களூர் எங்கிட்டாச்சும் போய் நடத்திட்டோம். இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல. இதுதான் எங்களோட நிலைமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.